வாங்க இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஒரு பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு புலாவ் பார்க்கலாம். ஈஸி, ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். பீன்ஸ் இருந்தால் போதும், எந்த வெஜிடபிள் இருந்தாலும் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அங்கே வாங்க உனக்கு ஒரு சிம்பிளான ஒரு புலாவ் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், முந்திரி ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், கடல் பாசி தாளிப்புக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. என்னென்ன பைசி இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன வாசமாக என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொரிஞ்சொன்று இது வெறும் லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுத்து வச்சுக்கலாம். வெறும் க்ரீன் பீன்ஸ் வச்சுட்டு ஒரு சிம்பிளான புலாவ். இது ஈஸியாக செய்யலாம். வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சோடனே நம்ம இஞ்சி கொஞ்சம் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். அப்படியே ஒரு 4-5 பூண்டு எடுத்து அதையே திருவி, 3 பச்சை மிளகாய் தான் காரம். இதை பொரிஞ்சோடனே இதை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வணங்கியாச்சு. நான் பச்சை பட்டாணி தோலை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் 1 கப்பு. நான் பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுக்கிறேன். 1 டம்ளர் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இது பச்சை பட்டாணி இப்போ தான் தொளிச்சது, அதனால இது ஒரு 2 டைம் எல்லாம் கலரி விட்டிங்கனாலே போதும். பட்டாணி நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்து ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலரி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா புலாவ் ரெடி. பீன்ஸு புலாவ் ரெடி. இது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அங்கே 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், புலாவ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுத்துக்கலாம். சிம்பிள். இது குழந்தைகளுக்கு நெம்ப வெஜிடபிள் போட்டாலும் நெம்ப காய்கறி போட்டாலும் ஒரு மாதிரி இருக்குது. இது வெறும் பட்டாணி மட்டும் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் பிளேட்டில் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.